கண்மணி செம டென்ஷனா அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இத பார்த்து கார்த்தி அதிர்ச்சி அடையிறாரு. அவ்வளதான் அன்னைக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. அண்ணன் மாட்டுனாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடி போயிறாரு. "டேய் கார்த்தி எங்கடா போற?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. இவன் என்ன இவ்வளோ சூப்பரான ஐடியா குடுத்துட்டு எங்க ஓடி போறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா கண்மணி நிற்கிறாங்க. அதிர்ச்சி அடையிறாங்க. "உங்களுக்கு வெட்கமா இல்லையா இந்த மாரி கேவலமான விஷயத்த பண்றதுக்கு? எப்பவுமே நீ ஏமாத்திட்டு தான் இருப்பீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல கண்மணி அது ச்சே எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. உனக்கு உடம்புலாம் கூசுது. நீங்க பண்ண வேலை வேணும்னே இந்த மாரி வேலை பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இப்படிலாம் உங்கள என்னத்த சொல்றது நானு?" அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறேன். "ப்ளீஸ் கண்மணி, சாரி கண்மணி. நான் வேணும்னு செய்யல கண்மணி. வேணும்னு தான் எல்லாம் பிளான் போட்டு தான் செஞ்சுருக்கீங்க. சரி நான் பிளான் போட்டு செஞ்சேன்னு கூட வச்சுக்கயேன். என் பொண்டாட்டிக்கிட்ட தான் நான் பிளான் போட்டு செஞ்சேன். இதில என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு கண்மணி, நீ எனக்கு வேணும் கண்மணி. ஐ லவ் யூ கண்மணி. உன்ன நான் அப்படி நேசிக்கிறேன் கண்மணி. ஏன் கண்மணி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் செய்யறதெல்லாம் பொய்ன்னு ஏன் கண்மணி நினைக்கிறேன்? நீங்க செய்யறதெல்லாம் நடிப்பு தான் என்ன பொறுத்தவரைக்கும். அத நான் எக்காரணம் கூட நம்பவே மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அத கேட்டு கண்மணி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாரு நம்ம அன்பு. அடுத்து வெண்ணிலா வராங்க. "என்ன அன்பு, கண்மணி உங்கள புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா போலிருக்கு. எனக்கு தெரியும் கண்மணிய பத்தி. அவ ஒரு முடிவு பண்ணிட்டாள்னா அத மாத்திக்கவே மாட்டா. அதே மாரி தான் யார் மேல நம்பிக்கை வச்சா அதையும் மாத்திக்க மாட்டா. இப்ப வரைக்கும் அவ என்ன நம்புறா." அப்படின்னு சொன்னோனே செம்ம டென்ஷன். "இங்க பாரு உன்கிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறாரு. உடனே "ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம்." அப்படின்னோனே கண்மணி திரும்பி பார்க்குறாங்க. உடனே வெண்ணிலா அன்புகிட்ட பேசிட்டு இருக்கிறத கண்மணி கேட்குறாங்க. உடனே பக்கத்துல வராங்க. "என்ன பேசிட்டு இருக்கா வெண்ணிலா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. பார்த்தா அன்புகிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்னதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. "இங்க பாரு அன்பு, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இங்க பாருங்க கண்மணி உங்களுக்கு செட்டே ஆக மாட்டா. நான் மட்டும் தான் உங்களுக்கு செட் ஆகும்." அப்படின்னு சொன்னு கண்மணி பார்த்து முறைக்கிறாங்க. உடனே "இங்க பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. இந்த கண்மணி கண்மணின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகாதீங்க. அவ அவ உங்கள இப்படிலாம் அவமானப்படுத்துறா, அசிங்கப்படுத்துறா. ஆனா நான் அப்படியா? இப்ப வரைக்கும் உங்கள அப்படி நேசிக்கிறேன். உங்க மேல உண்மையான அன்பு வச்சிருக்கேன். ஏன் அன்பு என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? ஆஃபீஸ் விஷயத்துல என் மேல கோவமா இருக்கீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் அன்பு. ஏன்னா உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நான் சொல்றத கேளுங்க. நான் ஆஃபீஸ்லயும் சரி, வீட்லயும் சரி உங்களுக்கு ஏ ஏத்தமான மேட்ச் நான் தான் அன்பு." அப்படின்னோனே அப்படியே பார்த்து முறைங்க. "வாய மூடுறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நானும் பார்த்துட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் உன்ன பத்தி, என்ன பத்தி, சம்மந்தம் பத்தியே பேசிட்டு இருக்க. அன்பு உங்க மனசுல நான் தானே இருக்கேன். என் மனசுல நீ இருக்கியா? யார் சொன்னது என் மனசுல நீ இருக்கேன்னு? ஒரு காலத்துல உன்ன விரும்பினது உண்மைதான். அதுக்கப்புறம் உன்ன நான் எப்பவோ மறந்துட்டேன். இப்ப என் மனசு ஃபுல்லா கண்மணி மட்டும் தான் இருக்கா. கண்மணி தான் நான் விரும்புறேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ கண்மணி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. அதெல்லாம் பார்த்து வெளில செம்ம டென்ஷன் ஆகுங்க. என் மனசு ஃபுல்லா இருக்க கண்மணிய யாராலையும் விரட்ட முடியாது. உன்னாலயும் விரட்ட முடியாது. புரியுதா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு லேப்டாப்ல நான் பேசி வச்சது எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன்னா, இதுக்கப்புறம் கண்மணி கிட்ட நான் நிரூபிக்க முடியாதுன்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு என் காதல் உண்மையானது. என் கண்மணி கிட்ட கண்டிப்பா அந்த காதல் போய் சேரும். என் கண்மணி என்கிட்ட புரிஞ்சுப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ என்ன சொன்னாலும் சரி, கண்மணி தான் எனக்கு எல்லாமே. இதுக்கப்புறம் தேவையில்லாம கண்மணி என்னை பிரிக்கிறதுக்காக என்கிட்ட இந்த மாரி பேசுறதெல்லாம் வச்சுக்காத. உன் வேலைய பார்த்துட்டு மரியாதை போயிட்டே இரு. கண்மணிய நீங்க நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அவளுக்கு தெரியாது. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க உங்க அம்மாக்காக தான் எல்லாமே பண்றா. அவளும் அப்படிதான் நினைக்கிறா. ஆனா அத நீங்க மாத்தவே முடியாது அன்பு. வேற வழியே கிடையாது. நீங்க என் வழிக்கு வந்து தான் ஆவணும் அன்பு. அது கனவுல கூட நடக்காது. நான் நடக்க வைப்பேன். கண்மணி எக்காரணம் கூட உங்கள ஏத்துக்கவே மாட்டா. ஆன்ட்டிக்கு சரியானோன அவ இங்கேருந்து கிளம்பிடுவா. என் கண்மணி என்னை விட்டு போக மாட்டா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ என்ன சொன்னாலும் அதை நம்ப நான் தயாரா இல்ல." அப்படி சொல்லிட்டு போறாரு. அதெல்லாம் கேட்டு வெண்ணிலா செம்ம டென்ஷன் அப்படியே முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்ட கண்மணி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. அப்ப அன்பு என்ன ஃபுல்லாவே நேசிக்கிறாரு. அவர் மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கனா? அப்ப நான் தான் தப்பு பண்ணிட்டேனா? ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழம்பி போறாங்க. குழப்பத்திலே உள்ள ரூமுக்கு வராங்க. அங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "அ என்னாச்சுன்னு பார்க்குறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க புள்ளைய பத்தி, உங்க புள்ள நடிக்கிறான்னு தான் இவ்வளோ நாள் நடிச்சிட்டுருக்கேன். ஆனா வெண்ணிலா கிட்ட ஏன் அவர் கோவப்படுறாருன்னு எனக்கு தெரியல." அப்படின்னோனே அப்படியே சிவகாமி பார்த்துட்டே இருக்காங்க. "என்ன பார்க்குறீங்க? நான் குழம்பி போறத பார்த்து ரசிக்கிறீங்களா?" அப்படின்றாங்க. "இப்ப தானே உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உண்மை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. முழுசா உண்மை தெரிஞ்சோனே நீ என் பையன விட்டு கொடுக்க மாட்ட. என் பையன் கூட கண்டிப்பா நீ வாழ்வ. இந்த வீட்ட விட்டும் போமாட்ட. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுலயே பார்த்துட்டு இருக்காங்க. "என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் பார்த்து நான் ஒன்னும் ஏமாற மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. "கண்டிப்பா நீ புரிஞ்சுப்ப கண்மணி. இப்ப தானே நீ யோசிக்க ஆரம்பிச்சிருக்க. கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுடா. அந்த வெண்ணிலாவோட சுயரூபம் உனக்கு என்னன்னு தெரியும் கண்மணி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க சிவகாமி கண்மணியே. கண்மணி யோசனை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு.